வேதத்துல எவ்வளவு இருக்கு, அந்த வேதத்தினாலதான் இவ்வளவு கல்ச்சர் கிடைச்சிருக்கு, நமக்கு துணி கிடைச்சிருக்கு, நமக்கு வேற எங்கேயுமே இல்லாதமான சாஸ்திரங்கள் எல்லாம் கிடைச்சது காரணம் என்னன்னா வேதம். வந்து தரிச்சு போயிட்டாங்க. அப்போ சிவபெருமான் பிரம்மாவும் விஷ்ணு சேர்ந்து நடத்தின லீலையில அந்த அசுரனுக்கு ஒரு வினோதமான ஒரு அனுகிரகம் என்னன்னா, தன்னை போலவே இருக்கக்கூடிய யாராவது தனக்கு சம்ஹாரம் இல்லாம செய்ய முடியும். அப்போ ஸ்ரீமன் நாராயணன் எப்பவும் சகாய ரூபமா இருந்து உதவி செய்யக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் ஐக்கிரியவரா வர்றார். அதை பத்தி இங்க பேசுறதுக்கு டைம் இல்லை. சரியா? வந்து எதை காப்பாத்துறாரு? நல்ல வேலை செல்போன் அப்படின்னு சொல்லாம எதை காப்பாத்துறாரு? எதை காப்பாத்துறாரு? யார் யாரும் முடிச்சுட்டு அவங்க மட்டும் சொல்லு. எதை காப்பாத்துறாரு? வேதங்களை காப்பாற்றுறாரு. இப்போ வேதம் இருந்த காரணத்தினால திரும்பவும் பிரம்மாவுக்கு படைத்தல் தொழிலானது கண்டினியூ ஆச்சு. சரியா? அப்போ ஒரு விசேஷம் உண்டா என்னன்னா, சரஸ்வதி தேவிக்கு இயற்கையாகவே வந்துட்டு எல்லா விதமான சக்தி. எதற்காக ஹயக்ரீவர் சரஸ்வதி தேவிக்கு பாடம் போதிச்சா குருன்னு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, ஹயக்ரீவர் இருக்கிறதுனால சரஸ்வதிக்கு சௌக்கியம் உண்டாச்சு. சரி, இப்போ செல்போன் இருக்கு இல்லையா? செல்போன் ஆஃபா இருக்கு. செல்போன் இருக்கு, ஆஃபா இருக்கு. என்ன பண்ணணும்? சார்ஜ் இல்லை, சார்ஜ் போடணும். கரன்சி இல்லை, ரீசார்ஜ் பண்ணல. இப்போ என்ன பண்ணுவோம்? என்னையா அப்புறம் இது இல்லை, இது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். கரெக்ட் தானே? அப்போ என்ன இல்லைன்னா அதுக்கு சொல்யூஷன் உங்களுக்கு தெரியுது இல்லையா? சரி, நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா? நான் பேசுறது முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கணுமா? எத்தனை பேர் பேசுங்கன்னு சொல்றீங்க? அவங்களோட கேட்குது. வேற நின்றுட்டு இருக்கவங்க வேண்டாம், க்ளோஸ் பண்ணிக்கலாமா? உட்கார்ந்து வேண்டாம், க்ளோஸ் பண்ணிக்கலாமா? சரி, தேங்க்யூ. எதுக்காகனா இப்போ 3-4 மினிட்ஸ் பேசுறதுக்கா. இப்போ செல்போன் என்ன சொன்னேன்? செல்போன் ஆஃப் ஆயிருக்கு. என்ன பண்ணணும்? ஆன் பண்ண ட்ரை பண்ணா சார்ஜ் இல்லை, சார்ஜ் போடணும். கரன்சி இல்லை, ரீசார்ஜ் இல்லை. தெரியுது இல்லையா? மனுஷனுக்கு பல்வேறு விதமான சௌக்கியம் இல்லை. என்ன பண்ணணும்? எத்தனை பேருக்கு மார்க் ஆசையா இருக்கு? கரெக்ட். எத்தனை பேருக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்துட்டு மாசத்துக்கு 2 நாள் தான் வெளியில போய் பர்கர் சாப்பிடுறோம், டெய்லி சாப்பிட்டா நல்லா இருக்கும், அப்பா கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களோட நேர்மையை நான் பாராட்டு. சரி, கண்டுபிடிங்க, எல்லாரும் கண்டுபிடிங்க. டெய்லி ஹோட்டல் போய் பிரெஞ்ச் ஃப்ரைஸ், கட்லெட், கோபி மஞ்சூரியன் இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி எத்தனை பேர் இருக்கீங்க? உண்மை வெளியில போய் நானும் கை தூக்கிட்டேன். ஏதோ டெய்லி ஹோட்டல் போய் சாப்பிட்டா நல்லா இருக்கும். சூப்பர் மேடம் நடக்குது, சுவிட்சர்லாண்ட்ல ஃபுல்லா ஐஸா இருக்கும், போயிட்டு வரணும் ஆசை எத்தனை இருக்கு? சின்ன காரா இருக்கு, 6 பேர் தான் உட்கார முடியுது. கொஞ்சம் பெரிய காரா எடுத்து என்ன காரு? BMW. நான் எடுத்து என்ன காரு? ஆடி அமாவாசை. அந்த மாதிரி இந்த மாதிரி கார் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு எத்தனை ஆசை இருக்கு? இருக்கு இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ இல்லைன்னு. கரெக்டா? அப்போ இப்போ இல்லைங்கிறது வேணும்னா என்ன பண்றது? சார்ஜ் இல்லைன்னா என்ன பண்ணணும்? கார் இல்லைன்னு என்ன பண்றது? கார் இல்ல, கார் வாங்கிட்ட கஷ்டப்பட்டு பெட்ரோல் போட்டு நாளையில கல்யாணம் பண்ணிட்டேன், அது ஒரு பெரிய கதை. அப்படி சொல்லலாம், குழந்தைங்களா இருக்கீங்க, பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் சொல்லலாம். இல்லைங்கிறது போகணும் அப்படின்னா நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிற எனர்ஜி வேணும் இல்லையா? அதுக்கு என்ன சொல்றாங்க? வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கணும்னா அதுக்கு சில சக்திகள் சொல்றாங்க. இந்த சுவிட்ச் போட்டா என்ன வேலை செய்யும்? லைட். இன்னொரு சுவிட்ச் போட்டா என்ன வேலை செய்யும்?
ஆனா வீட்டுல ஒரு சுவிட்ச் இருக்கு, எல்லா வேலையும் செய்யும். அது என்ன தெரியுமா? அம்மா. வீட்டுல ஒரு சுவிட்ச் இருக்கு, எல்லா வேலையும் செய்யும். என்ன சுவிட்ச்? அம்மா. ஒரு சில பேருக்கு அப்பா, கொடுத்து வச்ச அம்மா, எல்லா வேலையும் செய்யறாங்க அப்பா. சந்தோஷம். நமக்கு புரிஞ்சுக்கணும், வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கக்கூடிய சக்தியானது எது தெரியுமா? எது? வேதம். என்ன வேதம்? சதுர்வேதம். எது வேதம்? சரி. இந்த தானவனிடத்துல இருந்து, அசுரனிடத்துல இருந்து மீட்டு வந்தார் இல்லையா? அந்த மீட்டு வந்த வேதங்களை, அவருடைய அவதார நோக்கமே என்ன? வேதங்களை மீட்டெடுக்க வேண்டியது. சரியா? ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம் எத்தனை? யார் எப்படி 12? அவர் பின்னாடி சொல்லிட்டார், 12 சொல்லிட்டார். இப்போ விரல் எண்ணிட்டு இருக்கு. தசாவதாரம் சொல்றோம் இல்லையா? தசாவதாரம் இல்லாம என்ன பண்ணணும்? தசாவதாரம் சொல்றோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் அவதாரம் எதுக்காக எடுத்தது? மச்சம், ஃபிஷ். எதுக்காக எடுத்தது? சப்த ரிஷிகளையும் வேதங்களையும் காப்பாற்றுறது. சரியா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வேதங்களுக்காக தான் ஹயக்ரீவோட அவதாரமே இருக்கு. அந்த மாதிரி அவதாரம் ஏற்படும் போது நாம இவர் எப்படி கேப்சர் பண்றது? அவர் தெரியும், இவர் ஒரு சக்தின்னு தெரியும், வேணுங்கிறதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவார்னு தெரியும். ஆனா எப்படி நாம அவர் இடத்துல வந்து வேணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, வேணுங்கிறதெல்லாம் கேட்டுக்கிறது, வேணுங்கிறதெல்லாம் சாதிச்சுக்கிறது, எனக்கு புத்தி இருந்தா இது கிடைக்கும், அது கிடைக்கும், அது கிடைக்கும் எல்லாமே அப்படிங்கும் போது சுவிட்ச் வேணும் இல்லையா? அந்த சுவிட்ச் இப்ப நான் சொல்ல போறேன். எல்லாரும் கண்ணை மூடி ஒரு தியானம் பண்ணிக்கலாமா? கண்ணை மூடி, நிஜமா கண்ணை மூடி, நோச்சோ. இப்போ இங்க வந்த உடனே எந்த ஒரு வித்தை கத்துக்கணும்னாலும் அதுக்கு விநாயக பெருமானுடைய அனுகிரகம் வேணும். அந்த விநாயக பெருமான் இடத்துல நான் இப்போ கத்துக்கக்கூடிய வித்தையானது இந்த குருமுகமா வருது. இந்த குருவனுடைய குலமானது சௌக்கியமா இருக்கணும், எல்லா விதமான பாக்கியங்களோடு இருக்கணும். கத்துக்கக்கூடிய வித்தையானது எனக்கும் பலிக்கணும் அப்படின்னு மனசுல தியானம் பண்ணணும். தியானம் பண்ணியாச்சு. இப்போ நான் சொல்றதை கேட்டுக்கணும். என்ன? ஹயக்ரீவரை நாம கேப்சர் பண்றதுக்கு எப்படி சாதிச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு வித்தை. கிருஷ்ணரை சாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு சகாதேவனுடைய அனுகிரகம். நமக்கு குபேரனுடைய சம்பத்து வேணும்னா மகனுடைய அனுகிரகம் வேணும். அது போல ஹயக்ரீவரை நாம சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு வழி என்னன்னா வேதங்களை போற்றணும். எப்படி? எளிமையான மந்திரம் சொல்றேன், சொல்ல சொல்ல திரும்பி சொல்லாமா? ஜெயத்து ஜெயத்து சதுர்வேதா, ஜெயத்து ஜெயத்து சதுர்வேதா, ஜெயத்து ஜெயத்து சதுர்வேதா. இப்போ இதையே மொத்தமாக கொள்ளும் போது அந்த வேதத்தினுடைய பலமானது பெருகும் போது இவருக்கு மனம் குளிர். யார் இந்த குழந்தை சொல்லிட்டே இருக்காங்க, யார் இந்த 10 பேர் சொல்லிட்டே இருக்காங்கன்னு சொல்லி அனுகிரகம் பண்ணாங்க. சரி, இப்போ ஞாபக சக்தி எப்படி வளர்த்துக்கிறதுக்கு அதுக்காக கூப்பிட்டாரு. சரி, ரொம்ப எளிமையான சீக்ரெட் சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள் சீக்ரெட். எத்தனை பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு? சரி, இந்த சீக்ரெட் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. கண்ணை மூடிட்டு ஞாபக சக்தி வளர்த்துக்கிறதுக்கு கண்ணை மூடிக்கலாம். கண்ணை மூடிட்டு கணபதி தேவா, இந்த ஞாபக சக்தி வளர்த்துக்கிறதுக்கு
சொல்லிக் கொடுக்கக்கூடிய ரகசியம் எனக்கு பலிக்கணும். இந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருவும் குருகுலமும் பலம் பெறணும், காரிய சித்தி அனுகிரகம் பண்ணு. வேண்டியாச்சா? கை ரெண்டு செஞ்சு விட்டாச்சா? தேங்க்யூ. ரொம்ப சிம்பிள். எத்தனை பேர் கிட்ட ஏதோ ஒரு புக்கு என்ன சப்ஜெக்ட் வந்து ஃபுல்லா படிக்கணும்னு ஆசை இருக்கு? ஒரு சப்ஜெக்ட் பேர் சொல்லுங்க. சொன்னீங்க இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் பக்கம் ஃபுல்லா புரிஞ்ச பிறகுதான் செகண்ட் பக்கம் ஃபுல்லா புரிஞ்ச பிறகுதான் தேர்ட் பேஜ். சரியா? புரிஞ்சுதா? என்ன சீக்ரெட்? ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபுல்லா புரிஞ்ச பிறகுதான் செகண்ட் பேஜ் போகும். சரியா? செகண்ட் பேஜ் ஃபுல்லா புரிஞ்ச பிறகுதான் இதே மாதிரி தான் ஒவ்வொரு பேஜும் கம்ப்ளீட் பண்ணணும். சரியா? இது சாதாரண சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? பெரிய சீக்ரெட். சரியா? சரி, இப்போ இங்க அழைச்சிருக்கக்கூடிய பூஜை ஏற்பாடு பண்ணிருக்கவங்களுக்கும் இந்த கோவில் பூஜை முறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த நீங்க பூஜை நடத்தி இருக்கிறவங்களுக்கும் பெரும் சௌக்கியம் உண்டாகட்டும். இன்னைக்கு வந்திருக்கிற மற்றவர்களுக்குமே ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமா உண்டாகட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். என்னை இங்க அழைச்ச கோவில் உதாரணங்களுக்கும் இந்த பூஜையை ஏற்பாடு பண்ணிருக்கக்கூடிய திரு நாகராஜ் அண்ணா அவர்களுக்கும் நான் சொன்னதை இதுக்காக கேட்க சொல்றா கூட பொறுத்துக்கிட்ட இதுல பிரயோஜனம் கேட்ட அத்தனை பேருக்கும் சகல விதமான ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹரி ஓம். श्री पांडुरंग स्वामी की जय, रुक्मणी देवी की जय. எல்லாரும் ஸ்ரத்தையா அபிஷேகத்தை பாருங்க. ஒவ்வொரு தடவை அபிஷேகம் பண்ணும்போது அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, தெய்வமே உன்னை நான் நேர்ல பார்க்க முடியாது இல்லையா, உன்னை நான் ஸ்வரூபமா இங்க வரிச்சு உனக்கு எல்லா விதமான சௌக்கியம் உண்டாக பொருட்டு நான் அபிஷேகம் பண்றேன். இந்த அபிஷேகமானது உன்னுடைய சக்தியை மேம்படுத்தட்டும். நான் பாலை கொடுக்கும் போது அந்த பாலுடைய சக்தியானது உனக்கு முழுசா சேரட்டும். உனக்கு தயிர் கொடுக்கும் போதும் இன்னைக்கு முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா உனக்கு கிடைக்காம இருக்கக்கூடிய திவேணி சங்கமத்தினுடைய தீர்த்தமும் உனக்கு சேரும் போது அதனுடைய பலனாக பரிபூர்ணமா கிடைக்கட்டும். நாம கண்ணால இந்த ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறிய